வணக்கம். இறைவன் யார் மற்றும் இறைவன் யார் இல்லை? அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, முர்தியோர்மா அமிர்தகமய. பிரகடராண்யாக்கம் என்ற உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடலின் பொருள், பொய்மையிலிருந்து உண்மைக்கு வழி நடத்தும், இருளிலிருந்து ஒளிக்கு வழி நடத்தும், இறப்பிலிருந்து நிலை வாழ்வுக்கு வழி நடத்தும். இறைவன் யார் மற்றும் யார் இறைவன் இல்லை என்ற தலைப்பு சிறிது மாறுபட்டதாக தோன்றலாம். ஆனால் இந்த தொடர் காணொளியின் கருப்பொருள் அதுவே. என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்து சமய தலைவர்களே, சிந்தனையாளர்களே, முதியோர்களே, இளைய தலைமுறையினரே, இந்த தொடர் காணொளியின் மூலமாக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடலின் 3 கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து அதை எப்படி நடைமுறை வாழ்வாக்க முடியும் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக பொய்மை மற்றும் அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மையை அறிந்து அதை வாழ்வாக்க இந்த காணொளி மிகவும் உதவும் என நம்புகின்றேன். அதிலும் குறிப்பாக இந்து சகோதர சகோதரிகள் வழிபடும் தெய்வங்களை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை உண்மையின் மற்றும் பகுத்தறிவின் அடிப்படையில் உங்கள் சகோதரனாகிய நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஏனெனில் என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவர்களுடைய முன்னேற்றத்தில் எனக்கும் பங்குண்டு என்பதே எனது விருப்பம். அவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்பதே எனது விருப்பம். குறிப்பாக இறை நம்பிக்கை மற்றும் இறை வழிபாடு ஆகியவற்றை சரியாக அறிந்து அதில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பது எனது ஆசை. எனவே அவர்கள் வழிபடும் தெய்வங்களை பற்றிய அவர்கள் அறியாத, சிந்திக்காத அல்லது மறைக்கப்பட்ட உண்மைகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர்களின் நலனில் விருப்பமுள்ள, அக்கறையுள்ள சென்னையை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் ஆகிய நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இந்தியர்கள் மிகவும் இறைப்பற்று உடையவர்கள், மேலும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை உடையவர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக இந்து சமய சார்ந்த சகோதர சகோதரிகள் தாங்கள் வழிபடும் தெய்வங்களில் உண்மையில் யார் அல்லது எத்தகைய சக்திகள் என்பதை முழுமையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எனக்கும் பலருக்கும் உண்டு. இந்த தெய்வங்கள் உண்மையில் யார் அல்லது என்ன என்பதை எளிய முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் சகோதர பாசத்தோடு கூற விரும்புகின்றேன். எனவே யாரையும் குறை கூறவோ மனதை புண்படுத்தவோ இதை கூறவில்லை. இதில் தவறில்லையே, உண்மைதானே கூறுகின்றோம். எனவே இந்த காணொளியின் முக்கிய நோக்கமாகும். இந்த சிறு கருத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் சில காரணங்கள் உண்டு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அது இல்லை. பல மாநிலங்களில் பல நேரங்களில் ஜனநாயகத்திற்கு இடமில்லை. எல்லா மதங்களும் மொழிகளும் சமமாக மதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக பாஜக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் பல வன்முறைகள் நடைபெறுவதை நாம் அனைவரும் அறிவோம். இத்தகைய குற்றங்கள், வன்முறைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றாலும் சென்ற வருடம் 2025 கிறிஸ்துவர்களின் பண்டிகையான கிறிஸ்துமஸ் தினத்திலும் மற்றும் புது வருட நிகழ்வுகள் நடந்த பொழுதும் பாஜக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் பஜ்ரங் தள், RSS, VHP போன்ற அமைப்புகள் சார்ந்தவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பல வன்முறைகளில் ஈடுபட்டனர். அதை நாம் காணொளியிலும் மற்ற ஊடகங்கள் வழியாகவும் அறிந்து கொண்டோம்.
மேலும் ஒரிசாவில் ஒரு கிறிஸ்துவ போதகரை மிகவும் இழிவான முறையில் கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த போதகர் ஒரு வீட்டில் ஒரு ஜெப வழிபாடை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது சில வன்முறையாளர்கள் அவரை கொடுமையாக நடத்தி, அவரை துன்புறுத்தி, அவருக்கு செருப்பு மாலை அணிவித்து, அவருடைய வாயில் மாட்டு சாணத்தை திணித்து, அவரை தெருக்களில் ஊர்வலமாக இழுத்து சென்றனர். இந்த வரம்பு மீறிய செயல்களை பல ஊடகங்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் எதிர்த்தாலும் பிரதமர் மந்திரி திரு மோடி அவர்களோ, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களோ, அந்த மாநில முதலமைச்சரோ இதை மற்ற துறையை சார்ந்த மந்திரிகளோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது மிகவும் வருந்தப்படத்தக்கதாகும். அவர்கள் இந்த செயலை கண்டிக்கவும் இல்லை, அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அதுவும் இன்றி காவல்துறையினர், நீதித்துறையை சார்ந்தவர்கள் யாரும் இது ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை, கண்டிக்கவும் இல்லை, குற்றம் செய்தவர்களை தண்டிக்கவும் இல்லை. காவல்துறையினர் பதிவு செய்ய பல நாட்கள் எடுத்துக்கொண்டனர். அதுவும் மற்றவர்களின் அழுத்தத்தின் பேரில் தான். இந்த அடிப்படை மதவாதிகள் இத்தகைய தேவையற்ற செயல்களை கண்டிக்கவும், அவர்கள் வழிபடும் தெய்வங்கள் உண்மையில் யார் அல்லது என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்குமாகவே இந்த காணொளியானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பல நாடுகளில் பல வன்முறைகள் நடைபெறுவதை நாம் அனைவரும் அறிவோம். அதுபோல இந்தியாவிலும் நடைபெறுகின்றது. இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளாக இத்தகைய வன்முறை நிகழ்வுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. பல்வேறு ஆய்வுகளின்படி கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவில் 800க்கும் அதிகமான வன்முறை சம்பவங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தின் மீது நடத்தப்பட்டுள்ளது. இதை கண்டிக்க பல அரசியல் அமைப்புகள் குரல் கொடுக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த காணொளியின் மூலம் அடிப்படை மதவாதிகள் வழிபடும் தெய்வங்கள் உண்மையில் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டிய கட்டாயத்தில் கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கின்றது. இந்த காணொளி உருவாவதற்கு அதுவே காரணம். குறிப்பாக யாரெல்லாம் கிறிஸ்துவ தெய்வங்களை சேதப்படுத்துகின்றார்களோ, புனித நூலை விவிலியத்தை கிழித்து அல்லது எரித்து அவமதிக்கின்றார்களோ, கிறிஸ்துவ பாதிரியார்களையோ அல்லது பாஸ்டர்மார்களையோ தாக்கி அவர்களை துன்புறுத்தப்படுத்துகின்றார்களோ, இந்து ஸ்லோகங்களை வலுக்கட்டாயமாக சொல்ல கட்டாயப்படுத்துகின்றார்களோ, அல்லது எங்கேயாவது ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் மதம் மாற்றுகின்றார்கள் என்று பொய்யாக கூறி அவர்களை அடித்து துன்புறுத்தி காவல்காரர்களும் ஒப்படைக்கின்றார்களோ, கிறிஸ்துவர்கள் தங்களது மத நம்பிக்கையை மறுதலிக்க வற்புறுத்தப்படுகின்றார்களோ, கிறிஸ்துவ மதத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முற்படுபவர்களை துன்புறுத்துகிறார்களோ, அல்லது இந்துக்களுக்கு என்று கூறும் அடிப்படை மதவாதிகள் சிந்திக்கவும் அவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டவே இந்த காணொளியானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொளியின் முதல் பகுதியாக இந்த தொடர் காணொளியின் கருப்பொருள் என்ன என்பதையும் எதற்காக இது பதிவு செய்யப்பட்டது என்பதையும் விளக்கி கூறியிருக்கின்றேன். இரண்டாவது காணொளியில் கிறிஸ்துவத்தை அல்லது கிறிஸ்துவை எதற்காக சில அடிப்படை மதவாதிகள் எதிர்க்கின்றார்கள் என்பதற்கான சில முக்கியமான காரணங்களை கூறி அதற்கு என்னுடைய பதிலையும் அளித்திருக்கின்றேன். மூன்றாவது காணொளியில் இந்து தெய்வங்கள் யார் என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது காணொளியில் கர்மா, மறுபிறவி, சனாதனம் இவை மூன்றும் ஏன் தவறு என்பதற்கான காரணத்தை விரிவாக விளக்கியிருக்கின்றேன். ஐந்தாவது காணொளியில் எனக்கு இருக்கும் சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்கின்றேன். எனவே சில கேள்விகளை எழுப்பியுள்ளேன். ஆறாவதாக இந்து சமயத்தோடு தொடர்புடைய கோவில்கள், நதிகள், பண்டிகைகள் இவைகளை பற்றிய ஒரு சிந்தனையை பகிர்ந்துள்ளேன். ஏழாவதாக இறுதியாக காணொளியில் உண்மையை அறிந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விரைவான கருத்தை பதிவு செய்திருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இச்செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி.